உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மாய் வெளிச்சம் டிவி. என் பெயர் சுந்தரராஜ் சோமு, பினாங் மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பினாங் மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளுக்காக ஒரு சிறப்பு குழு உண்டு. அந்த சிறப்பு குழுவுக்கு என் தலைமையில தான் நடக்குது. என் துணைத் தலைவர்கள் கெல்வின், குமரன், இவர் என் துணைத் தலைவர் மற்றும் இவர் தமிழ் பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர் கவனிச்சுக்கிறாரு. பினாங் மாநிலத்துல மொத்தம் 28 தமிழ் பள்ளிகள் இருக்கு. இந்த 28 தமிழ் பள்ளிகள்ல ஒரு சில பள்ளிகளுக்கு சொந்த நிலம் இல்லாம இருந்தது. நாங்க பொறுப்பேற்று 3 வருஷம் ஆயிருச்சு. இந்த 3 வருஷத்துல 5 தமிழ் பள்ளிகளுக்கு சொந்த நிலம் வாங்கி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 5 தமிழ் பள்ளிகளுக்கு நிலம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பள்ளிகள்லாம் தனியார் நிலத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம். அதனால பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 வருஷத்துல கண்டிப்பாக எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் நிலம் வாங்கி கொடுத்துருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது செஞ்சிட்டோம்னாக்க மலேசியாவிலேயே பினாங் மாநிலத்துல மட்டும்தான் எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் சொந்த நிலம் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நிலத்து விஷயம் மேடம் மங்களேஷ் தான் பாத்துக்கிறாங்க. இவங்க வந்ததுல இருந்து கிட்ட ஒரு 5 ஸ்கூலுக்கு செஞ்சுட்டாங்க. என் இடது கை பக்கம் இருக்கிறவர் குமரன் கெல்வின், இவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்துக்கிறாரு. இந்த வருஷம் ஒரு புது திட்டம் கொண்டு வந்தாரு. முக்கியமா தமிழ் பள்ளிகள் மேச நாக்காளி ரொம்ப பழசாயிட்டதுனால போன வருஷம் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கு புது மேச நாக்காளி வாங்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புக்கு புது மேச நாக்காளி வாங்கி கொடுக்க போறோம். இதெல்லாம் இல்லாம இந்த வருஷம் 3 பள்ளிகளுக்காச்சும் பல்நாட்டு விழா செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இதுதான் முதல் பள்ளி, இதுதான் ஆரம்பம். இன்னும் 2 பள்ளிகள் இருக்கு. பேர் கூடி சீக்கிரம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பயன் லப்பாஸ் தமிழ் பள்ளிக்கு ரொம்ப நாளா திடல் இல்லாம இருந்தது. அந்த பள்ளிக்கு அருகையிலேயே ஒரு 2.5 ஏக்கர் நிலம் தனியார் நிலம் எங்களுக்கு தடல் கட்டி கொடுத்து எங்களுக்கு பாய்க்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். 3 வருஷம் குத்தகைக்கு. 3 வருஷத்துக்கு 10 பள்ளி தான். அதாவது அவங்க நிலத்தை விற்க கூடாதுன்ற ஒரு காரணத்தினால குடும்பத்தினரும் நாங்க இன்னும் பாவிக்க போறது இல்லை, ஸ்கூலுக்காக பாவிச்சுக்கிங்கன்னு அப்படி கொடுக்குறாங்க. இன்னொரு 2 மாசத்துல அதுக்கு திறப்பு விழா செஞ்சிருவோம். எங்களோட நோக்கம் எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் சொந்த நிலம் இருக்கணும், எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் விளையாட்டு தளம் இருக்கணும், எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் ஸ்டைம் கிளாஸஸ் இருக்கணும். அதெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா தமிழ் பள்ளிகளையும் ஒரு திடல் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ்க்காக அப்படின்ற ஒரு நோக்கம். டிஜிட்டல் லேர்னிங் செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த பினாங் மாநிலத்துல முக்கியமா எல்லா தமிழ் பள்ளிகளையும் பினாங் மாநிலத்துல மட்டும் ஸ்டைம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம பிள்ளைங்களாம் வேற லெவல்ல தான் இருக்காங்க. உலக ரீதியில போட்டிகளாம் போய் நிறைய பாராட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதனால கெல்வின் தலைமையில தான் இது நடக்குது. இந்த ஸ்டைம் கிளாஸஸ், ரோபோட்டிக்ஸ் எல்லாம் அவரு தான் செய்யறாரு. நல்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்ம பிள்ளைங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடலான்ற நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம சொந்த நிலம் இருந்ததுன்னா சொந்த கட்டடம் கட்டிடலாம். சொந்த கட்டடம் கட்டினோமா அதுக்கு ஃபுல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால தமிழ் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடாதுன்றது யாருக்கும் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைபாடா இருக்கிறதுனால தான் அனுப்பாம இருந்த குறைபாடு. ஆனா இதெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா தமிழ் பள்ளிகளும் சீனப்பள்ளி, மலாய் பள்ளிகள் மாதிரி கண்டிப்பாக முன்னேறும். அதிக மாணவர்கள் எண்ணிக்கை ஆகும் ஒரு நம்பிக்கை. ஆக மொத்தத்துல 28 தமிழ் பள்ளிகள் பினாங் மாநிலத்துல இருக்கு. இதுல ரெட் ஜோன் உள்ள பிள்ளைங்க ஸ்கூல்னு கேட்டீங்கன்னாக்க 17 மாணவர்கள் உள்ள ஒரே பள்ளி சங்கர் தமிழ் பள்ளி. அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால அதுக்கும் திட்டம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கு பேரு லாடாங் சங்கர். இன்னைக்கு லாடாங் காணாம போச்சு, ஸ்கோலா சங்கர் மட்டும் இருக்குது. அதனால அந்த பள்ளிகளை நம்ம சமுதாய பொழப்ப தேடி எங்க போனாங்களோ அங்க கொண்டு போயிட்டோம்னாக்க கண்டிப்பா காப்பாத்திடலாம். இன்னும் மாணவர் எண்ணிக்கையை ஏத்திடலான்னு அதுக்கும் நலம் தேடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா பினாங் மாநிலத்துல 29வது தமிழ் பள்ளி ஒன்று ஆரம்பிக்கணும்ன்ற நோக்கத்துல ஐயா குமரன் கெல்வின் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த பள்ளியை பிரைமரி ஸ்கூல்ல இருந்து நேரா செகண்டரி கொண்டு போற ஒரு திட்டம் இருக்குது. அதாவது அந்த பள்ளி பிரைமரியோட ஸ்டாப் பண்ணாம பிரைமரியில இருந்து கண்டினியூ அப் டு செகண்டரி. அப்படி செஞ்சோம்னா இந்த நாட்டிலேயே முதல் செகண்டரி தமிழ் பள்ளி அதான் ஆகும். அதுல பல விஷயங்கள் இருக்கு. அது நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். நல்லபடியா நடந்ததுன்னா அடுத்த வருஷத்துல அது ஆரம்பிச்சிடலாம். நம்ம Facebook, Twitter, TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள். மை நியூஸ், மை மீடியா, மை வெளிச்சம் டிவி.